அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் 5 பில் கலெக்டர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதனை கண்டித்து மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக அவர்கள் மனுவும் அளிக்கவிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? அவர்களுடைய பணியிடை நீக்கத்திற்கு மாநகராட்சி பணியாளர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? திலகவதி, மதுரை மாநகராட்சியில் பல்வேறு இனங்கள் மூலமாக வரி வசூல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் சொத்து வரியை வசூலிப்பதில் 5 பில் கலெக்டர்கள் முறைகேடு செய்ததாக கூறி மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் 5 பில் கலெக்டர்களை எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி சஸ்பெண்ட் செய்ததாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் மதுரை மாநகராட்சியில் ஒரு பூதாகாரத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டு பகுதிகளிலும் 5 மண்டலங்களில் பில் கலெக்டர்கள் இந்த சொத்து வரியை வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பாஸ்வேர்டு ஐடி மூலமாக இந்த சொத்து வரி வசூலிக்கப்படும் நிலையில் இந்த பாஸ்வேர்டு ஐடியை தவறாக பயன்படுத்தி, அதாவது அந்த சொத்து வரியை வசூலிப்பதில் முறைகேடு செய்ததாக கூறி அவர் இந்த 5 பில் கலெக்டர்களை சஸ்பெண்ட் செய்திருந்தார். இதனை எதிர்த்துத்தான் மதுரை மாநகராட்சியினுடைய அனைத்து நிலை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி, எந்தவிதமான ஆதாரமுமின்றி அலுவலர்களை, பில் கலெக்டர்களை ஆணையாளர் சஸ்பெண்ட் செய்திருப்பதாக கூறி மதுரை மாநகராட்சிக்கு எதிராக இவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் மதுரை மேயர் இந்திராணி மற்றும் ஆணையாளர் தினேஷ்குமாரை சந்தித்து முறையிட இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அந்த சங்கத்தினுடைய தலைவரை கேட்கலாம். சார் வணக்கம், என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன பிரச்சனை, அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க. மதுரை மாநகராட்சி வருவாய் உதவியாளர்களை 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, தற்காலிக பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. அது நீக்கம் பண்ண ரத்து பண்ண கோரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தற்போது இந்த சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிறார், அவருக்கு தான் இது குறித்த முழு விவரங்களும் தெரியும். சார், மதுரை மாநகராட்சியில் 5 பில் கலெக்டர்களை எதற்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன காரணம் சொல்றாங்க சார்? நீங்க எதற்காக போராடுறீங்க? அதாவது 5 பில் கலெக்டரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டை யாரோ தவறாக பயன்படுத்தி மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க, வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாநகராட்சி நிர்வாகம் அந்த தவறாக பயன்படுத்தின அந்த சட்டவிரோத நபரை கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுவிட்டு, அப்பாவி ஊழியர்களான இவர்களுக்கு எதுவுமே தெரியாது, பாஸ்வேர்டை வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக எந்த தவறுமே செய்யாத அப்பாவி ஊழியர்களை எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தற்காலிக பணி நீக்க உத்தரவை போட்டிருக்காங்க. சார், இப்போ பில் கலெக்டர்கள்ட்ட தான் அந்த பாஸ்வேர்டு ஐடி ரெண்டுமே இருக்கு. அவங்க நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு முறைகேடு நடந்திருக்குமா? ஏன்னா இது ஒரு குழுவெல்லாம் அமைச்சு தான் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு மாநகராட்சி தரப்பில் சொல்கிறாங்க. அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அது கரெக்டு தான். இந்த தமிழ்நாட்டிலேயே பில் கலெக்டருக்கு மட்டும் எந்த அதிகாரமும் கிடையாது. பில் கலெக்டர்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அவங்க பாஸ்வேர்டு கொடுத்த உடனே அதுக்கு அடுத்து ஏஆர்ஓக்கு போகும். வரி குறைக்கிறதா இருந்தாலும் சரி, கூட்டுறதா இருந்தாலும் சரி. அடுத்து ஏஆர்ஓக்கு போய் அவர் பாஸ்வேர்டை கொடுத்த உடனே ஏசிக்கு போகும். அப்புறம் அவர் அந்த பாஸ்வேர்டை உபயோகித்து அவர் அதை ஓகே கொடுத்த உடனே ஏசிஆர் ரெவன்யூ அவருக்கு போகும் அப்ரூவலுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏசி ரெவன்யூ ஒப்புதல் கொடுத்த உடனே டெப்டி கமிஷனருக்கு போகும் அவங்களுடைய சதுரடிப்படி. அதுக்கப்புறம் கமிஷனருக்கும் போகும். எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு இருக்குது. பில் கலெக்டருக்கு மட்டும் கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் எந்த உலகத்துலேயும் பாஸ்வேர்டு கிடையாது, அவருக்கு அதிகாரமும் கிடையாது. இத்தனை பேர் கூட்டுறதுக்கும் இவ்வளோ பாஸ்வேர்டு போகணும். இவ்வளோ பேர் பண்ணி தான் கூட்டவும் செய்ய முடியும், குறைக்கவும் செய்ய முடியும். கடைநிலை ஊழியர் எந்த படிப்பறிவு அவங்க எஸ்எல்சி படிச்சிருப்பாங்க. இவங்க பூரா ஹையஸ்ட் ஐஏஎஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய குவாலிஃபைடு உள்ளவங்க. இவங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்தவங்களுக்குலாம் இவங்க மேலே நடவடிக்கை என்ன? இப்போ இந்த விவகாரத்தில் பல்வேறு உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக 100க்கு 100 உயர் அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருந்து தான் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. இப்போ உள்ள முடியும், தமிழ்நாடு பூரா இதுதான் நடக்குது, இங்கே மட்டும் இல்லை. இதில் தீர விசாரித்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் அதை தான் வலியுறுத்துகிறோம். நீங்கள் விஜிலன்ஸ் வரட்டும், சிபிஐ வரட்டும், அமலாக்கத்துறை வரட்டும்,
இந்த கமிஷனர் இந்த நிர்வாகத்தை என்கொயரி பண்ணட்டும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மை குற்றவாளி தப்பிக்கக்கூடாது. ஆனால் இவங்க தப்பிக்கிறதுக்கு இந்த நிர்வாகம் உடந்தையாக இருக்குது. இது நல்லா அப்பட்டமாக தெரியுது. அப்பாவி ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டா அந்த தவறு செஞ்ச ஊழியர்கள் தப்பிச்சிருவேன். தவறு செஞ்சவன் திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது பில் கலெக்டர்களுக்கு மட்டும் இந்த பாஸ்வேர்டு ஐடி என்பது இருக்காது. இது அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் இந்த பாஸ்வேர்டு ஐடி தெரியும். ஏனெனில் இந்த விவகாரம் என்பது, அதாவது முறைகேடாக இவர்கள் அந்த சொத்து வரியை குறைத்ததாக குற்றச்சாட்டு கூறி 5 பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வெளிப்படையான அந்த நேர்மையான விசாரணை நடத்தி உயர் அதிகாரிகள் வரை தொடர்பில் இருப்பவர்களையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை விடுப்பதோடு தற்போது மதுரை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி ஆணையாளர் தினேஷ்குமாரை சந்தித்து தங்கள் தரப்பு நியாயத்தையும் விளக்கத்தையும் தெரிவிப்பதற்காக இந்த அலுவலர்கள் இப்போது ஒன்று கூடியிருக்கின்றனர். திலகவதி, பில் கலெக்டர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை முறை என்று உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கள விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி மணிகண்ட பிரபு.